வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு அடர்வேலு குக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம, நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு, உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா கதைக்குள்ள போலாம். நான் ஏஜ் அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜ் வயசு கதையோட ஓப்பனிங்ல கிரவுண்ட் பிரின்ஸான லியோனும் பார்க்கும். அது மட்டும் இல்லாம மெடுசா அப்படிங்கிற ஒரு மேஜும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஹீரோவோட ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது, இந்த ஹோட்டல்ல என்னதான் அப்படி நல்ல சாப்பாடு இருக்கு? எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் கிரவுண்ட் பிரின்ஸான லியோனு கேட்கும்போது, ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பான். அது பாத்தீங்க அப்படின்னா மவுண்டன் மஷ்ரூம் சூப் அப்படி இருக்கும்போது, இதுல ஒண்ணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லியோனும் பார்க்க சொல்ல, இன்னும் ஒருத்தங்க எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் திரும்பி பார்க்க, அங்க பாத்தீங்க அப்படின்னா மெலிசாவும் அந்த சூப்பை சாப்பிட்டுருப்பா. சாப்பிட்டா அவளும் செம்ம டேஸ்டா இருக்கா. ஐயோ இந்த டேஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட வயித்துக்குள்ளே மஷ்ரூம் முளைக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு டேஸ்டா ஒரு ஃபுட்டை செய்யறாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா 9th லெவல்ல இருக்கக்கூடிய மேஜா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட மெலிசாவும் சொல்ல, இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இத பார்த்து அங்கிருந்து பார்க்கும் சரி, அங்கிருந்து கிரவுன் பிரின்ஸான லியோனும் சரி ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த டிஷ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. எதுக்காக இவ்ளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே ஷாக்லயே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் லியோனும் ஒருவேளை நல்லா இருக்குமோ, இன்னொரு தடவ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். அதே டைம்ல பார்க்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். மெடுசாவே இந்த அளவுக்கு சொல்லும்போது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியனும் சாப்பிட்டு பார்த்திருப்பான். டேனியனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும். சப்போஸ் டேனியன் மட்டும் இங்க தனியா இருந்திருந்தா அப்படின்னா, தலைவனும் மெடுசா பண்ண மாதிரியே தான் பண்ணியிருப்பான். பட் இந்த இடத்துல அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேனியனும் பாத்தீங்க அப்படின்னா அமைதியா இருந்திருப்பான். ஆனா அதே சேம் டைம்ல இவங்க 2 பேருமே சாப்பிட்டு பார்த்திருப்பாங்க. ஒண்ணு ஸ்பெஷலா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும் சரி, லியோனும் சரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இது ராயல் கிச்சன்ல செய்யக்கூடிய மஷ்ரூம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்துட்டு இருக்க. அதுலயும் முக்கியமா பார்க்கும் மெடுசா கிட்ட, ஆமா நீ இதுக்கு மேல இதை சாப்பிட்டதே கிடையாதா? உனக்கு இந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஷ்ரூமை பத்தி கேட்க, இது கேட்டாங்க இந்த மெடுசாவும் அது அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெடுசாவும் சமாளிச்சு இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய இந்த சாப்பாடு ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. இந்த சூப்போட எட்ஜ் வரையும் நான் சாப்பிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்க அப்புறம் பிளேட்டை காமிச்சிட்டு இருக்க ஒரு சத்தம் கேட்டுக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்க, இது பார்த்து அங்க வந்து மெடுசாவும் ஷாக் ஆயிருப்பா. இது பார்த்த லியோனும் பார்க்க கிட்ட, மெடுசா எப்பயுமே இப்படிதான் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ பாத்தீங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. மெடுசாவும் பயத்திலே வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் சத்தம் வெளியே கேட்காத மாதிரி தலைவனும் பாத்தீங்க ஒரு பேரியர் ஆக்டிவேட் பண்ண, இது வந்து மெடுசாவுக்கு தெரிய வந்திருக்கும். ஹீரோ மெடுசாவை பார்த்து, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கேட்டு மெடுசாவும் பயந்துருப்பா. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு, இனிமே நான் உன்னை எப்பயுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்னும் இங்க வரல, டியூக் கூப்பிட்டு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயினை பத்தி சொல்ல, இது கேட்டாங்க இந்த ஹீரோவும், நான் டேயினை பத்தி கேட்கல, கிரவுன் பிரின்ஸ் ஆன அந்த லியோனை பத்தி கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, கிரவுன் பிரின்ஸ் ஆன லியோன் அவன் எப்படிப்பட்ட பெர்சன் அப்படின்னா, அவன் ஒரு உமனைசர். அது மட்டும் கிடையாது, யார பத்தி எதை பத்தி கவலையே பட மாட்டான். ஆனா அது மட்டும் இல்லாம அவனை பார்க்கும்போது தெரியுது அவனோட அதிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டேயினை அவன் கண்ட்ரோல் பண்ண பாக்குறான், அவனை மேனிபுலேட் பண்ண பாக்குறான். அவனுக்கு சப்போர்ட்டா பார்க்கும் இருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவும் கேட்க, இது கேட்டு அங்க மெடுசாவும் ஷாக் ஆயிருப்பா. என்ன வேணா பண்ணுங்க, கொன்னு கூட போடுங்க, பட் அந்த விஷயத்தை மட்டும் கேட்காதீங்க, என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெடுசாவும் பாத்தீங்க அப்படின்னா சொல்ல, அப்படியா அப்ப செத்தறையா அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க ஒரு சத்தம் கேட்க, அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிந்தியா வந்திருப்பா. சிந்தியாவும் பயங்கர கோவத்தோட, சொல்ல போறியா சாக போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இத பார்த்து அங்க மெடுசாவும் கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருப்பா. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுதுட்டு இருக்க. அதையும் கட் பண்ணி மெடுசாவும் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பா. என்ன வரும்போதே ஃபேஸ் ஒரு மாதிரியா இருந்திருக்குமா. இதை பார்த்து அங்க வந்து பார்க்கும், ஆமா உன்னோட ஃபேஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெடுசாவும் உள்ள வந்திருப்பா. இந்த பக்கம் லியோனும் பார்க்கிட்ட, பெட் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது டியூக் டெயினோட சாப்பாடு வந்து நல்லா இல்ல அப்படின்னா, அதாவது சர்ப்ரைஸ் பண்ணல அப்படின்னா அவளோட மொத்த நோபிலிட்டியும் நம்ம கிட்ட வந்துடும். அப்படி இருக்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூப் ஒண்ணு அவ்வளவு சர்ப்ரைஸா இல்ல. ஒருவேளை நம்மளோட உடம்பு சரியில்லாத டெயினோட அப்பாவே டக்குன்னு எதிர்த்து வந்து எனக்காக சர்வ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, மேபி அது எனக்கு பிடிச்சிருக்கலாம், சர்ப்ரைஸ் ஆயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல, சோ இந்த பெட் முடிஞ்சதாவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியோன்னு சொல்ல, இது கேட்டவங்க வந்து டெயினும் ஷாக் ஆயிருப்பான். டெயினுக்கு என்ன பண்ணதுனே தெரியல. டெயினு சொல்ல ஆரம்பிச்சிருப்பான், ஒரு டியூக்கா இருந்துகிட்டே நான் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காக நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த ரெஸ்டாரண்ட் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் ஹீரோவை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா டெயினு சொல்லியிருப்பான். இது கேட்டாங்க இந்த லியோனும், பரவாயில்லப்பா உன்னோட அப்பா ஒண்ணு நல்லா தான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியோனும் சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரமும் போகுது. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபுட் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க
பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வந்திருப்பான். ஆனா இதுதான் மெயின் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்ணும்போது உள்ள பாத்தீங்கன்னா களிமண் இருந்திருக்கும். இத பார்த்த இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. முக்கியமா பார்க்லாம் காண்டா இருப்பான். வெறும் ஒரு மண்ண சூடுபடி எடுத்துட்டு வந்து எங்களை இன்சல்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட ஹீரோவும் சேச்சா அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பாத்தீங்கன்னா சுத்தி வச்சு அந்த மண்ணை உடைக்கும் போது உள்ள பாத்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் இருந்திருக்கும். இதை பார்த்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இது பார்த்து அவங்க வந்து லியோனும் இது சிக்கனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இது சிக்கன் தான், அதுலயும் முக்கியமா எங்களோட ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இது நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்டாங்க இந்த லியோனோ அப்படியா நல்லா தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அண்ட் வெளியிருந்து யாராச்சும் நார்மலா பார்த்தாங்க அப்படின்னா இந்த வெளிய இருக்க மண்ணு மட்டும் தான் தெரியுமோ தவிர உள்ள இருக்கக்கூடிய டிஷ் தெரியாது. அத ஒரு டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் பார்த்தாலும் சுத்தமா புரியாது. பட் அந்த மண்ணை உடைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்டாங்க இந்த லியோனோ நீ இப்ப எதை மீன் பண்ணி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் வெறும் அத்தாரிட்டி மட்டும் இருந்தா போதும் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர பார்வையா பார்த்துட்டு இருக்க உன்னோட எண்ணத்தை உடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோ கிரவுண்ட் பிரின்ஸ் ஆன லியோனோ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல இதை கேட்ட எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த பக்கம் பார்க்கலாம் செம்ம ஷாக் ஆயிருப்பான். இந்த பக்கம் மெடிசெல்லாம் அவ்வளவுதான் போங்க முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செம்ம ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ரூபின் எம்பையரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். இந்த எம்பையரை பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டியூக் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஒரு டைம் டிராகன்ஸ்க்கும் எம்பையர்ல இருக்கக்கூடிய இவங்களுக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் இறந்து போனாங்க. பல விபத்துக்களை வந்து சந்திச்சாங்க. அந்த விபத்துல எக்கச்சக்கமான பேர் இறந்தும் போனாங்க. அண்ட் எம்பையரை சேர்ந்த ஒரு சில கிரவுன் பிரின்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பதவி அந்த மாதிரி எந்த ஆசையுமே கிடையாது, அது எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல, அது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய டியூக் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த கிரவுன் பிரின்ஸ் எல்லாருமே வெளியே தான் பாக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொன்னாலும் ஆனா உள்ள இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுதான் மேனிபுலேஷன். அவங்களோட பழைய அத்தாரிட்டியை வாங்கறதுக்கோசரம் அவங்க எக்கச்சக்கமான சதி திட்டங்களை தீட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா சொல்லியும் சொல்லாம குத்தியும் குத்தாம தலையும் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா அப்படியே சொல்லிட்டு போக இதை கேட்டு அங்கிருந்து பார்க்கும் செம்ம காண்டா இருப்பா. நீ இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்க தெரியுமா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் செம்ம காண்டாய் கத்திருப்பான். ஆனா அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா டோனி வந்திருப்பான். டோனி பார்த்தா பார்க்கும் உடனே இவனையும் கொள்ளுங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை மொத்தமா அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும் ஆர்டர் கொடுக்க இது பார்த்த டோனி ஷாக்கா இருப்பான். ஹீரோவோ என்னச்சு பார்க்க உங்களுக்கு குத்தமில்ல நெஞ்சுதானே குறுக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி ரகசியமா ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்ட பார்க்கும் செம்ம காண்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம மெடுசாவை பார்த்து உடனே உன்னை அட்டாக் பண்ணு அடி பண்ணி வி அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த மெடுசாவும் ஷாக்கா இருப்பா. என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயத்துல சொல்ல இது கேட்டாங்க இந்த பார்க்கும் காண்டா இருப்பான். மெடுசா எதுக்காக நீ எப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோவும் அவளுக்கு தெரியும் என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க கதையை முடிச்சிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் ஆக் பாக் வெத்தலை பாக் கொடுக்க போறேன் பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கதையை ஸ்டார்ட் பண்ண இந்த பக்கம் அவங்களுடைய லியோனும் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா லியோனும் சாப்பிட்டு இருக்க பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும் பாத்துருப்பான். கிரவுன் பிரின்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல இவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருப்பான். இந்த பக்கம் நம்மளோட பார்க்க உட்காந்து சாப்பிட்டுருப்பான். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பார்க்கும் நல்லா இருக்கு டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். இது கேட்ட அங்க இருந்த லியோனோ அப்படி இருக்கும்போது இந்த பெட்ல நான் தோத்துட்டப்பா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த கிரிக் சிட்டி எப்பயும் போல நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லியோனும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து டேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி இருப்பான். ஹீரோ பார்த்துட்டு உங்களோட ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம சாப்பாடு நல்லா டெலிஷியஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்க இருந்து ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்ல லியோனும் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். பார்க் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மெடுசா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிருப்பாங்க. இது வந்து ஹீரோவும் வில்லத்தனமா பார்த்திருப்பான். இதெல்லாம் பார்த்திருந்த டேயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வழியா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். டேயினும் நான் இப்போவாவது இது ஃபுல்லா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் ஹீரோவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த சிக்கனை வந்து இவங்க 2 பேருமே சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி பார்க்கும் செம்ம காண்ட்ல வந்திருப்பான். மெடுசா நீ எதுக்காக அவனை அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும் கத்திட்டு வந்துட்டு இருக்க லியோனும் மெடுசாவை பார்த்திருப்பான். நீ சொன்ன அந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆள் அது அவனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்டாங்க இந்த மெடுசாவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. இது கேட்ட பார்க்கும் ஷாக்கா இருப்பான். வாய்ப்பே கிடையாது அது அவனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கும் ஷாக்கா இருப்பான். அப்படி இருக்கும்போது அவனை தனியா விடுறது நம்மளுக்கு சேஃப் கிடையாது, அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த லியோனோ அவன் வழிக்கு போகாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லியோனே பாத்தீங்க அப்படின்னா பேக் அடிச்சிருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம நீ டேயின பாத்தியா அவனுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் மேல நம்பிக்கை இருக்கு, முக்கியமா ஹீரோ மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும்போதே நாம என்னதான் பயம் காட்டி ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவன் கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை அந்த பயத்தையே உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய லியோனும் சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம மத்தவங்க கிட்ட பரப்பணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியோனும் சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவோ அப்பாடா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல அங்க
பாத்தீங்கன்னா சிந்தியா வந்திருப்பா. அது இல்லாம ஜெனி இருந்திருப்பா. இவங்க 3 பேருமே ஷாக்ல பாத்துட்டு இருந்திருப்பாங்க. நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பண்ணையில ஒரு சின்ன வீடு மாரி கட்டியிருப்பான். மாடெல்லாம் தங்கறதுக்கு ஏத்த இடமா. அப்ப அங்கன்னு பார்த்து ஒரு மாடு வந்திருக்கும். "யார்றா அந்த குப்பையில இங்க வச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டி உதைக்க, அவ்வளோ பெரிய வீடு சல்லி சரியா நொறுங்கி போயிருக்கும். இத பார்த்து அங்கிருந்து சிந்தியாவும் ஷாக் ஆயிருப்பா. "அட பாவி! எத்தன மாட்டடா கொல்ல பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் கேட்க, ஹீரோவும் ஷாக்லயே பார்த்துட்டு இருக்க. சரி ரெஸ்டாரண்ட் எப்படி கட்டின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அத டிராவ்ஸ் வச்சு கட்டினேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும்போது, "நாம அவங்கள தான் பார்க்க போனோம். ஒரு மிகப்பெரிய ஆர்க்கிடெக்சரான டிராப்ஸ பார்க்க போனோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்ல, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு மலை தான் காமிக்கிறாங்க. அந்த மலையோட அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அங்க பாத்துக்கப்ப எக்கச்சக்கமான புதையல் இருக்கு. பக்கத்துல பாத்துக்கப்ப ஒரு டிராகன் இருந்திருக்கும். அவ ஹியூமன் ஃபார்ம்ல இருந்திருப்பா. இவளோட பேரு பாத்தீங்கன்னா செரீனா. செரீனாவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆறா இந்த மவுண்டைன் நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இத்தனை நாளா எனக்கு போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா நடக்க போகுது. அத நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செரீனாவும் பாத்துட்டு இருக்க. இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. நம்மளோட ஹீரோவும் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கிரவுன் பிரின்ஸையே ஓட விட்டான். நம்மளோட ஹீரோவும் கொஞ்சம் கூட பயப்படாம கிரவுன் பிரின்ஸையே பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணியிருக்கான். இது இருந்தே தெரியுது தலைவன் எந்த அளவுக்கு மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பேசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஹீரோ அவன் பாஸ்ட்ல ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா லியோனோ அங்க கூடிய மெடிசா கிட்ட அது அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்டு இனிமே அவன் பக்கமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஹீரோ யாரு? அவன் மேஜ் தான். பட் என்ன பண்ணா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். சோ மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.